நம்ம போட்டித் தேர்வு மாணவர்களுக்காக பொருளாதாரத்தில் உள்ள சில முக்கிய பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், சமூக இயல்களின் அரசி என அழைக்கப்படுவது எதுனா பொருளியல் தான். நம்ம உதாரணத்துக்கு நம்ம சமூகவியல் புக் எடுத்துக்கிட்டோமே, அந்த புக்கோட அரசி யாருன்னா எக்கனாமிக்ஸ் தான், பொருளியல் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னா ஆடம் ஸ்மித். அதுக்கடுத்து நவீன பொருளியலின் தந்தை, நவீன பொருளியல்னா இப்போ பின்பற்றப்படக்கூடிய அந்த கலப்பு பொருளாதாரம், மிக்சடு எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான உலக நாடுகள் இதை தான் பின்பற்றுது. இதனுடைய தந்தை யாருன்னா ஜேஎம் கின்ஸ். அடுத்து இந்திய கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜவஹர்லால் நேரு. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா தனியார் துறையை ஃபர்ஸ்ட் ஆதரிச்சார். இந்திய பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் வேணும்னா தனியார் துறையும் பங்களிப்பு அவசியம், தனியார் துறையின் பங்களிப்பு அவசியங்கிறத ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். ஸோ அதனால இந்திய கலப்பொருள் தந்தைன்னு அவர் சொல்கிறோம். அடுத்து இந்திய பொருளாதார சீர்திருத்தங்கள் தந்தை பி.வி. நரசிம்மராவ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1991-96 வரை இந்தியாவோட பிஎம்மாக இருந்தார். ஸோ இந்திய பொருளாதாரத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக கருதப்பட்டு 1991 இவர் தான் பிஎம்மாக இருந்தார். நன்றி.